கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதால் பாமக கொறடா பதவியில் இருந்து எம்எல்ஏ அருளை அன்புமணி நீக்கியதாக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். ஆனால் தன்னை நீக்கும் அதிகாரம் கட்சியின் நிறுவனரும் தற்போதைய தலைவருமான ராமதாசுக்கு மட்டுமே உண்டு என்று அருள் கூறியுள்ளார். இருவரும் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் 5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இப்போ தலைவர் திரு கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்கள் உடல்நலம் சரியில்லை, அவரால் வர முடியவில்லை. இந்த 3 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் எடுக்கக்கூடிய முடிவு தான் சபாநாயகர் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் விரும்பினால் கூட அதை அவரால் செய்ய முடியாது. எனவே இது ஒரு கட்சியினுடைய நடவடிக்கையாக நாங்கள் உங்களை பார்க்கிறோம். கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் ஒரு நபர் செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அவர் நீக்கப்பட்டதற்கு பிறகு கூட நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, இன்றைக்கு இன்றும் நேற்றும் ஊடகங்கள் பெரிய அளவில் அருள் அவருடைய நீக்கம் தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் எவ்வாறு பொது தளத்தில் நடந்து கொண்டார், எத்தகைய செய்திகளை ஒரு கட்சியினுடைய தலைவர் மீதே ஒரு கருத்தை, ஒரு அபாண்டமான கருத்தை, அவதூறான கருத்தை, அவர் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய செய்தியை அவர் கூறினார். ஒரு முறை அல்ல, 2-3 முறை தெரிவித்தார் என்ற அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற கொறடாவாக சேலம் மேற்கு எம்எல்ஏ அருளாகிய நானே தொடர்வேன் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள், பாட்டாளி மக்கள் நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கிய கடிதத்தை சட்டப்பேரவை முதன்மை செயலாளரிடத்திலும் சபாநாயகருடைய தனிச் செயலாளரிடத்திலும் கொடுத்து விட்டு வந்திருக்கேன். இல்லை, அது முன்னாடி இருந்து நான் இருக்கிறேன். இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. அது அது என்னோட ஐயா தான். ஆமாம், ஐயாவா தலைவர் ஜி.கே. மணி, தலைவர் ஜி.கே. மணி. தெரியல, இல்லை சரியா தெரியல. கட்சியினுடைய தலைவரே இன்னைக்கு மருத்துவர் ஐயா தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரே மருத்துவர் ஐயா அவர்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனராக இவ்வளவு நாள் இருந்தவர். 46 ஆண்டு காலமாக இந்த கட்சியை துவங்கி எவனா ஊமை ஜனங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் தான் பாட்டாளி மக்களுடைய தலைவர். என்னுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்களுடைய செயல் தலைவராக மருத்துவர் ஐயா அவர் அறிவித்திருக்கிறார். என்னை நீக்குவதற்கான அதிகாரம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.